கந்த சுவாமிக்கு அரோகரா, வெற்றி வேலவனுக்கு அரோகரா. என் செல்லமே, உன் வாழ்க்கையில் உனக்கு என்று ஒரு காலம் நிச்சயமாக வரும். அப்போது சிலர் உன்னை ஏனடா நாம் இவரை தவறாக நடத்தினோம் என்று நிச்சயமாக வருத்தப்படுவார்கள். என்னை நம்பு, அந்த காலம் நிச்சயமாக உனக்கு வரும். அதுவரை உன்னால் முடிந்த உதவியை எனது மற்ற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நல்லதாக செய்து வா. நீயே எதிர்பாராத தருணத்தில் அந்த நன்மையானது உனக்கே பல வழிகளில் பல மடங்காக திரும்பி வரும். உன் வாழ்க்கையில் எதையும் புதிதாக கற்றுக்கொள்வதை மட்டும் நிறுத்திவிடாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கான வாழ்க்கை பாடத்தை உன் வாழ்நாள் இறுதி காலம் வரை ஒருபோதும் கற்பிப்பதை நிறுத்தப் போவதில்லை. உன்னை உண்மையாக நேசிக்கும் ஒருவரை, உன்னை கவனித்துக் கொள்ளும் ஒருவரை நீ என்றுமே புறக்கணிக்காது. ஏனெனில் அப்படி நீ செய்தால் நீயும் ஒரு நாள் நிச்சயமாக மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுவாய் என்பதனை மறந்துவிடாதே. ஒருவரை பற்றி யாரோ ஒருவர் தவறாக எதையோ சொல்கிறார்கள் என்பதற்காக நீயும் அதனை தவறாக மனதில் வைத்துக்கொண்டு ஒருபோதும் அவரை தவறாக மதிப்பிடாதே. நன்கு தீர விசாரித்து பின் சரியான முடிவு எடு. இந்த பொய்யான உலகினில் யாரும் யாரையும் நம்பி பிறக்கவில்லை. உணவு, உடை, இருக்க இடம் என்று இவை அனைத்தையும் அவரவர்களின் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளின் பொறுத்து நானே தருவேன். அதனால் யாரும் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. அதனால் முடிந்தவரை பெரியவர்களானாலும் சரி, சிறியவர்களானாலும் சரி, யாரும் யாரையும் சார்ந்திருக்காமல் வாழ பழகி கொள்ளுங்கள். இரு வயது தரப்பினரும் தன்னால் முடிந்த வேலையை அன்றாடம் செய்து போதுமான உணவு உட்கொண்டு உடலை சீரான நிலையில் வைத்துக்கொண்டு கடவுளை சார்ந்து வாழ வேண்டும். ஏனெனில் இருளில் உனது நிழல் கூட உனக்கு துணையாக வருவதில்லை என்பதை புரிந்து கொள். தினமும் கொஞ்சம் நேரமாவது தியானம் பழகு. அது உன்னுடைய உடலுக்கும் மனதுக்கும் சுறுசுறுப்பை தரும். உன் வாழ்வில் நீ எல்லாம் இழந்துவிட்ட போதிலும், உன் உறவுகள் உன்னை கைவிட்ட போதிலும், இதுதான் உன் வாழ்வின் முடிவு என்று நீ கருதிவிட்டால், இதுதான் உனது வாழ்க்கையின் முடிவாக ஆகிவிடுமா என்ன? இதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம். ஏனெனில் நீ இது நாள் வரை செய்த அத்தனை முயற்சிகளும் என்றுமே வீண் போகாது. வெற்றி பெற்றவர்களிடம் இருந்து நீ பாடங்களை கற்றுக்கொள்வதை விட வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்தித்தார்கள் பார். அவர்களிடம் நீ கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய உள்ளது. அவர்கள் சொல்வார்கள் வாழ்க்கையின் தத்துவம் என்னவென்று. நீ செய்யும் வேளையில் உனக்கு நான் ஏன் தோல்வியை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ இன்னும் முழுவதுமாக உணரவில்லை. ஒருவேளை நீ முதல் முறையிலேயே வெற்றி பெற்றுவிட்டால் என்ன செய்வாய் தெரியுமா? சந்தோஷத்தில் உன் மனமானது துள்ளி குதிக்கும் அல்லவா? அத்துடன் அந்த வேலையை சரிவர தொடராமல் இருப்பாய். அதீதமாக ஓய்வும் எடுத்துக்கொள்வாய். அதனால் இன்னும் நிறைய முயற்சிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உனக்குள் குறைந்துவிடும். மேலும் பலரும் உன்னுடைய முதல் வெற்றியை குறித்து என்ன சொல்வார்கள் தெரியுமா? அது வெறும் அதிர்ஷ்டத்தால் வந்தது என்று பல நரம்பு இல்லாத நாக்குகள் பேச ஆரம்பித்துவிடும். ஒருவரை எப்படியெல்லாம் மட்டம் தட்டலாம் என்று இந்த நாட்டில் பல உதடுகள் காத்து கொண்டிருக்கின்றன. ஒருவேளை நீ தோல்வி அடைந்து விட்டால் இன்னும் நிறைய முயற்சி செய்ய வேண்டும் என்று மேன்மேலும் உனக்குள் தோன்றும் அல்லவா? பல புதிய சிந்தனைகளும் உனக்குள் தோன்றும். அதனையும் நீ செயல்படுத்தி நிச்சயமாக வெற்றி பெறுவாய் அல்லவா? அதற்காகத்தான் நீ தனியாக இருந்தாலும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் பார். அதுவே உனக்கு முதல் வெற்றிதான். அதனால் நீ செய்யும் எந்த முயற்சியானாலும் என்றுமே வெற்றி பெறும் என்பதில் எந்த ஐயமும் வேண்டாம். நேர்மறை சிந்தனைகளால் உனது மனதை நிரப்பி நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதனை புரிந்து துளியும் சந்தேகம் இல்லாமல் உன் செயலில் நீ ஈடுபட்டு கொண்டிருந்தால் நிச்சயமாக நீ மாபெரும் வெற்றி பெறுவாய். அந்த காலத்தை நீ எட்டியும் விட்டாய். நம்பிக்கையை என்றுமே இழக்காதே. நாளை என்ன நடக்கும் என்று உனக்கு நிச்சயமாக தெரியாதல்லவா? இந்த வைகாசி கிருத்திகையில் உன் செயலுக்கான வெற்றி கோப்பையுடன் காத்து கொண்டிருக்கின்றேன்.
இழந்தது அனைத்தும் உனக்கே பன்மடங்காக திரும்ப வரும் காலம் வந்துவிட்டது என்பதனை புரிந்து உனது செயலில் ஈடுபடு. உன் வாழ்க்கையில் அன்பும் சிரிப்பும் என்றென்றும் மிகுதியாக இருக்கட்டும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் கந்தன் உன்னோடு. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெற்றி வேலவனுக்கு அரோகரா.